மணிகண்டனை கலரி பேச்சுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணாங்களே, அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல கண்ணனும் பக்கத்துல பக்கத்துல படுத்து தொங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு குருவும் அவரோட மனைவி சந்தோஷப்பட்டு, பாத்தீங்களா ஒரு தாய் வயிற்றுல பிறந்த குழந்தைங்க மாதிரி 2 பேரும் தொங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு குரு மாதா சொல்ல, இதுதான் புண்ணியங்கிறது அப்படின்னு குரு சொல்லவும் சந்தேகமே இல்லை, சக்தி வாய்ந்த மணிகண்டனுடைய அருள் அவன் கூடவே இருக்கிற என்னோட பையனுக்கும் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு குருவோட மனைவி சொல்றாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், மணிகண்டன் என் வயிற்றுல பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்க இவர் சொல்றாரு. கூட படிக்கிற ஒரு மாணவனுக்காக மனோதைரியம் கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் தோத்து போற ஒருத்தன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனும் நம்ம பையன் மாதிரி தான். இப்படி உயர்ந்த குணமுள்ள மணிகண்டனை என் கூடவே இருந்து பார்த்துக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு குரு சொல்லவும் குரு மாதா சொல்றாங்க. இப்போ மணிகண்டன் செய்யற ஒவ்வொரு செயலுமே நாளைக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்த காட்சியில மணிகண்டனும் கண்ணனும் அடுத்த நாள் கலரி பயிற்சிக்காக கிளம்புறாங்க. குரு கிட்டே ஒரு மனைவி கிட்டே ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு வர்றாங்க. இவர் ஒரு ஓலை கொடுத்து, இதுல நீ யார் என்னங்கன்னு குறிப்பிட்டிருக்கேன், குரு கிட்ட கூட அவர் என்ன கத்து கொடுத்தாலும் கத்துக்கோ, எல்லாத்தையும் தெளிவா கத்துட்டு வரணும் அப்படிங்கிறாரு. குரு சரி அப்படிங்கிறாரு. குரு மாதா உடனே கண்ணா எப்பவுமே மணிகண்டனை விட்டு விலகி போயிடக்கூடாது, மணிகண்டன் கூடவே தான் எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்ணனும் சரிங்க, மணிகண்டன் எப்பவுமே நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க 2 பேரும் எப்பவும் ஒத்துமையா தான் இருப்போம், அவனை ரட்சிக்கிறவனா நான் எப்பவும் இருப்பேன், என்னுடைய தோழனா அவன் எப்பவும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனும் கண்ணனும் கிளம்புறாங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு. அடுத்த காட்சியில இவங்க 2 பேரும் அந்த கலரி பயிற்சி இருக்க இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குமோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது யார்ட்டாவது கேட்கலாம் அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. வழியில ஒரு பையன் வரவும் அவங்களும் கலரி பயிற்சிக்கான வழி என்னன்னு கேக்குறாங்க. அந்த புதுசா வந்த பையனும் பக்கத்துல தான் இருக்கு, நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டதும், நாங்களும் பக்கத்துல இருக்கிற ஒரு குருகுலத்துல இருந்து வரோம், நான் குருவோட பையன் கண்ணன், இவர் பந்தல ராஜாவோட மகன் மணிகண்டன் அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை நேர்ல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், அங்க அரண்மனை நடக்கிற எல்லா விஷயங்களும் எங்களுக்கு இங்க தெரியும், மணிகண்டனுடைய முகத்துல எப்பவுமே ராஜகலை தெரியும்னு சொல்லுவாங்க, நான் அதை நேர்லயே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றான். கலரிக்கான வழியை நான் காமிக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போக ரொம்ப சந்தோஷம், இவங்களும் கூட போறாங்க. மணிகண்டன் இது என்ன இடம்னு கேட்டதும், இந்த இடத்துக்கு பேர் முகம்மா, நான் அர்த்தவங்களை சேர்ந்தவன், நான் இப்போ சீரப்பன் கலரியில தான் படிச்சுட்டு இருக்கேன். கண்ணனும் பேர் என்னன்னு கேட்கவும், என்னோட பேரு செபஸ்டின் அனுஸ், ஆனா இங்க எல்லாருமே என்ன வெளுத்தொன்னின்னு சொல்லுவாங்க அப்படிங்க. இப்போ இந்த இடத்துக்கு கலரிக்கு கூட்டிட்டு போற இவர் பின்னால அவருக்கு நல்ல நண்பராகவும் மாறுறாரு. பின்னால அவருக்கான ஒரு சர்ச் ஒண்ணு காமிக்கிறாங்க அர்த்தவங்கள இருக்கிறது. அங்க சபரிமலைக்கு வர்றவங்க அங்கேயும் வந்துட்டு போறதா சொல்றாங்க. ஐயப்பன் மதத்துல எந்த வேறுபாடும் காமிக்கல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.